ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 28 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லை என்னோட சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க, பிளேலிஸ்டும் அவைலபிளா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 28 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரத கார்ல காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற இறங்குறதுக்கு பார்த்து இறங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ கையை பிடிச்சிட்டு தான் இறங்குறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா அம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோட ஃப்ரெண்டும் கேக்குறான், என்னாச்சு, எப்படி இருக்க, எனி அப்டேட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்போ ஹீரோ சொல்றான், இல்ல எந்த அப்டேட்டும் கிடைக்கல, எந்த லிங்க்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிருப்பால, அவ என்ன சொல்லிருப்பானா, அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒயிட் கலர் துணி தான் பார்த்தேன், யாரு மூஞ்சி ஃபேஸ் பாடி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, ஏன்னா அவங்க வெள்ளை கலர் துணி மட்டும் போட்டிருந்தாங்க, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியே அந்த பிளாஷ்பேக் இங்க கட்டாது, நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இங்க இந்த சீன் அப்படியே கட்டாது. அப்போ அந்த இடத்துல அந்த கார்டன் ஏரியால எல்லாரும் வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பின்னாடி சித்தியும் சித்தி பொண்ணு நிப்பாங்க. அப்போ சித்தி கேட்பாங்க, உன்னோட நெக்லஸ் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் எப்பவுமே கழட்டவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேக்குறாங்க. அப்போ அவ சொல்றா, இல்லம்மா நான் ரூம்ல எங்காச்சும் மறந்து வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, வா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்ல, இல்ல நான் இங்க கொஞ்ச நேரம் கார்டன்ல வாக் பண்ண நினைக்கிறேன், எனக்கு ரூம் வேணாம், நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த சைட் போறா. இங்க நம்ம ஹீரோ கேக்குறான், என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல. அப்பா அவருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ நீ வா நம்ம ரூம் போலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை கையில தூக்கிட்டு போறான். அப்ப ஹீரோயின் கேக்குறா, ஏன் தூக்குற, என்ன விடு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோல, இல்ல நான் உன்னை விட்டா நீ மயங்கி கீழே விழுந்துருவேன், நான் தூக்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் செம்மையா கடுப்பா ரூமுக்கு போறான். இங்க எல்லாருக்குமே செம்மையா கடுப்பாது. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். எங்கேயும் வெளியே போறது கிளம்புறான் போல. அங்க ஃப்ரெண்டும் சித்தி பொண்ணும் அங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, சித்தி பொண்ணு கேட்பா, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்ல ஹீரோயின் யாரோ ஒரு ஒயிட் ட்ரெஸ் வேர் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு போல, சோ அதை வச்சு நாங்க லீடை வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ நம்ம சித்தி பொண்ணுக்கு செமையா பயமாயிடும். ஐயோ என்ன தேடுறாங்க, கண்டுபிடிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயமாயிடுவா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு அட்லீஸ்ட் தேடுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு கிடைச்சிச்சு, ஏதாவது க்ளூ வச்சு கிடைச்சிருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அது கூட கிடைக்கல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம், அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடும், அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா நான் யாரு ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணாங்களோ அவங்கள என் கையால சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த இடத்துல சித்தி பொண்ணு செமையா பயப்படுவா. அப்போ அந்த சித்தி பொண்ணு சொல்லுவான், நீ ஹீரோயினை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாத ஞாபகம் வர்றதுக்கு, அதுவே இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ ஃப்ரெண்டு கலாய்ப்பான், நீ எப்போல இருந்து ஹீரோயின் மேல அக்கறை காட்ட ஆரம்பிச்ச, நீ என்ன அவளுக்கு என்ன கேரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ அப்படி பேச்ச மாத்திடுவா சித்தி பொண்ணு, இல்ல நான் ஒன்னும் அவளை பத்தி கேர் பண்ணல, ஹீரோ பத்தி தான் கேர் பண்றேன், அவ ஏதாவது யோசிச்சு சொல்லி ஹீரோ மட்டும் பிரச்சனையில மாட்டிக்க போறான், அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. சின்ன சித்தி பொண்ணதான் காட்டுவாங்க. அவ ஸ்ட்ரைட்டா லாண்ட்ரி ரூம் தான் போவா. அந்த ஒயிட் ட்ரெஸ் எடுத்து ஹைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹைட் பண்ண போவா. அப்போ அந்த ஒயிட் ட்ரெஸ் எடுத்து லாண்ட்ரி ரூம்ல மெய்ட் தான் வாஷ் மிஷின்ல போடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்கள வெளியே துரத்திட்டு இவன் அந்த ட்ரெஸ் எடுத்து ஹைட் பண்ணி வச்சிருவா. அப்பதான் ஞாபகம் நெக்லஸ் நம்ம எங்க வச்சோம், நம்ம இதுக்கு முன்னாடி கழட்டினதே இல்லையா அத அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அப்போ அவ ரூம்ல போயிட்டு எல்லா இடத்தையும் தேடி பாக்குறா, எங்கேயுமே அந்த நெக்லஸ் கிடைக்கல. ஒருவேளை நம்ம அந்த நெக்லஸ் அங்கேயே விட்டுட்டோமோ, இல்ல அறந்து விழுந்துட்டு இருக்கோமோ, ஒருவேளை அந்த இடத்துல ஹீரோ கிடைச்சதுன்னா நம்ம தான் பண்ணணும், கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவ செமையா பயப்படுவா. அப்படியே இந்த சீன் இங்க கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவ கீழே வரலான்னு பாப்பா. ரூம் விட்டு வெளியே வந்துருவா. வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஆண்ட இறங்கலான்னு பாக்குறப்போ அங்கேயே மயக்க போட்டு கீழே விழுந்துருவா. இத அங்க இருக்க சித்தி பொண்ணு பாப்பா. பாத்துட்டு அவளை கீழே தள்ளி விடலான்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்ணுவா. அப்போ சித்தி பொண்ணு ஹீரோயினை பிடிச்சி, ஹீரோ எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவனை நான் மட்டும் தான் வச்சுப்பேன், உனக்கு என்னைக்குமே அவளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பா பேசிட்டு இருப்பா. அப்போ கீழே தள்ளி விடலான்னு பாக்குறப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவான். ஹீரோ வந்தோன்னா அவ அங்கேருந்து போயிடுவா. அப்போ ஹீரோ பாத்துட்டு
ஹீரோயின் மட்டும் தான் இருப்பான் அந்த இடத்துல. பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிடுவான், நீ எங்க இருக்க, இங்க வா, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் உடனே போகணும், வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு போவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, அவளோட ரூம்ல இருக்கா. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க போல, ஹாஸ்பிட்டல் போனதான் காட்டல, ஸ்ட்ரைட்டா இந்த சீனை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், நீ வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் பெட்டை விட்டு இறங்க கூடாது, இதான் உன்னோட ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப வந்து ஹீரோயின் வந்து ஆர்கியூ பண்ணுவான் நம்ம ஹீரோ கிட்ட. அப்ப ஹீரோ சொல்லுவான், இது கரெக்டான டைம் இல்லை என்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு, தயவு செஞ்சு ஆர்கியூ பண்ணாம ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல சரி சாப்பிடலாம் சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒரே ஸ்பூன்ல கை வச்சிருவாங்க. ஹீரோ வந்து அவனுக்கு ஊட்டலாம் சொல்லிட்டு போவாங்க. பட் ஏன்னா ஹீரோயினும் அதே ஸ்பூன்ல கை வைக்கும் போது ஹீரோயின்ல நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், தண்ணியும் குடி அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, சரிங்க சார் நீங்க சொன்னா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து சார் சொல்லும் போது ஹீரோ வந்து சிரிப்பான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ இன்னொரு விஷயம் சொல்லுவா, நான் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரத்துக்குள்ள இந்த விஷயம்லாம் நீ வந்து சாப்பிட்டு கம்ப்ளீட்டா வை அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிடுவா. இங்க நம்ம ஹீரோ போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் ஒர்க் முடிச்சுட்டு உள்ள வரான் போல. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. சரி அவன் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு போலாம், அதாவது ஷூலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறப்போ ஹீரோயின் வந்து பயந்து எழுந்துக்கிறா. அவ கெட்ட கனவு மாதிரி வந்திருக்கு போல, பயங்கரமா கத்துறா. கத்துனோன்னு நம்ம ஹீரோ போய் பாக்குறான், என்னாச்சு ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு மூச்சு வாங்குவா. அவளுக்கு வந்து படன்னு ஆயிடும் போல. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவான், இல்ல நான் ட்ரை பண்ணேன், நான் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணேன், பட் என்னால ஞாபகப்படுத்த முடியல, ஒரு வாட்டியும் நான் அந்த இன்சிடென்ட் யோசிக்கும் போது எனக்கு இன்னும் வலிக்கு தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அழுவா. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டமா பார்த்துட்டு இருப்பான். ஹீரோக்கும் லைட்டா வந்து கஷ்டமாயிடும். ஹீரோவும் சேடா தான் இருப்பான். அப்போ வந்து இங்க வந்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஹீரோ வந்து கண்ணை துடைக்கலான்னு போவான். பட் என்ன அவன் ஹீரோயினை தொட மாட்டான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவ சொல்லுவா, இல்ல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், நான் அழுவ மாட்டேன், நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், எவ்வளவு டைம் வலிச்சாலுமே நான் வந்து யோசிக்க ட்ரை பண்ணுவேன், அது ஞாபகப்படுத்த யார் என்ன ஷூட் பண்ணது நான் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ வந்து அழுவுறதுக்காக எனக்குமே வந்து சாரி கேட்க கூடாது, ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்து ஒரு கரேஜ் வேணும், அந்த கரேஜ் உங்ககிட்ட இருக்கணும், ஹெல்ப் கேட்கறதே ஒரு பெரிய விஷயம், ஏன்னா ஒருத்தவங்க வந்து அழுவும் போது அழுவுறதுக்காக நம்ம யாருமே சாரி கேட்க கூடாதுல்ல, நீ அழுவுறியா, நீ எவ்வளவு வேணா அழு, அதுக்காக சாரி கேட்காத, பட் ஏன்னா நீ வந்து கஷ்டப்படும் போது ஹெல்ப் கேளு, அதுல வந்து எதுவுமே நீ குறைஞ்சிட்டு போறது இல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து கேட்பா, அப்போ உன்னோட மனசு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், என்னோட மனசு வந்து கல்லா இருக்கும் இல்ல வந்து கல்லா இல்லாம இருக்கும், பட் எனக்கு தெரியாது, பட் பீப்புள் எல்லாருக்குமே வந்து எது டிசர்வ் ஆகுதோ அந்த பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கதான் செய்வேன், எனக்கு எது சரிப்படுதோ அவங்களுக்கு எது தேவையோ அதான் நான் கொடுப்பேன், அது மீறி நான் எதுவும் பனிஷ் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின்ல சரி ஓகே நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்க போவா. அப்போ வந்து ஹீரோ வந்து எஞ்சி அங்க சோஃபால படுக்கலான்னு போறப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல நீ இங்கே ஏறி அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோல சரி ஓகே அப்படின்னு சொல்லி தள்ளிப்படு அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோயின் வந்து தள்ளி படுத்துப்பா. ஹீரோயின் வந்து இங்க உட்காந்துட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு கூட துணைக்கு உட்காந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோ மேல ஷோல்டர்லயே தூங்கிட்டா போல, ஹீரோ ஹோல்ட் பண்ணிட்டு அதாவது ஹீரோ புடிச்சிட்டே அவ தூங்கிட்டு இருக்கா. இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் எழுந்துக்கிறா. எழுந்து பார்த்தோன்னே ஹீரோ வந்து அப்படியே உட்காந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்துக்கிறான். எழுந்தப்புறம் ஹீரோ வந்து குட் மார்னிங் சொல்றான், ஹீரோயினை குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. அப்போ வந்து ஹீரோயின் சொல்றா, சாரி என்னால நீ உட்காந்த மாதிரி தூங்கிட்டேன், நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அப்ப ஹீரோல ஆமா நீ கஷ்டம் தான் படுத்திட்ட அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அப்ப ஹீரோயின் அப்படியா சரி இனிமேல் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ எதுவுமே பேசாம அங்கேருந்து போவான் ரெஸ்ட் ரூம் போலான்னு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்வா, நான் என் கனவுல வந்து தாஹிரை பார்த்தேன், அவன் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்குமா, அவன் என்னை கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோலாம் அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ சைலண்டா படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ இன்னொரு விஷயம் சொல்லுவான், நான் வந்து எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி நான் அந்த வில்லேஜ் தான் போறேன், நான் போயிட்டு வரேன், நீ இங்கே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல இல்ல நானும் வருவேன், எனக்கு அங்க போன ஏதாவது ஞாபகம் வரும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோல இல்ல முடியவே முடியாது, நீ இங்கே ஏறி அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் சித்தி போனதா காட்டுறா. அவ கூலிங் கிளாஸ் கேப் எல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு தான் வந்து தேடிட்டு இருக்கா. மேபி ஏதாவது அவளோட செயின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா.
அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. பட் ஸ்டில் தேடிட்டு இருக்கா. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயின் தான் வராங்க அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு. அப்போ வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கேட்கறான், நீ ஓகேவா, நீ கண்டிப்பா இது பண்ணிதான் ஆகணுமா, நீ போகத்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ வந்து ஹீரோயின் பயந்த மாதிரி இருக்கா. ஆமா, நான் இது பண்ணிதான் ஆகணும், போலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப தூரத்துல இருந்து அந்த சித்தி பொண்ணு அங்கதானே நெக்லஸ் தேடிட்டு இருக்கா. அவ பார்த்து செம்ம கடுப்பாரா. எவ்வளவு தைரியம் தான் ஹீரோ கூட வருவா, இந்த வாட்டி அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா ஒரு பக்கம் புலம்பிட்டு. அப்ப தூரத்துல பார்த்தா அங்க ஹீரோக்கு கொஞ்சம் பக்கத்து முன்னாடி வந்து நெக்லஸ் இருக்கு. இவ எப்படி எடுக்கிறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வந்து கேக்குறான், தாத்தா பாட்டி வீட்டுல இல்லையா, அந்த கீ அங்க வச்சிருக்காங்க, நீ கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்றியா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயினா சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போக பார்ப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்குள்ள போலான்னு பாக்குறப்போ அவ வந்து ரொம்ப பயந்து போயிருப்பா. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு கூட அவ பயப்படுவா. ஸோ லைட்டா அவளுக்கு வந்து தலை சுத்த மாதிரி வந்துடும். ஹீரோ மேல படுத்துப்பா. ஸோ ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வந்து யோசிப்பான், பாவம் இவ எவ்வளவு வந்து பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். இதை வந்து தூரத்துல இருந்து அந்த சித்தி பொண்ணு பார்த்துட்டு செம்ம கடுப்பாவா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ மூஞ்ச பாப்பான். ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பான். அப்போ வந்து ஹீரோயின் கண்ணில் வந்து வழுதர் பல பயத்துல ஸோ அந்த கண்ணீர் இருக்கும். அதை வந்து நம்ம ஹீரோ தான் வந்து தொடச்சி விடுறான். ஸோ அப்போ வந்து ஹீரோ சொல்றான், நீ பயப்படாத, உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அங்க வந்து பின்னாடி வந்து தாத்தா பாட்டி வந்துடுறாங்க. வந்துட்டு கேக்குறான், நான் உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டானா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க தாத்தா பாட்டி. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்ல நாங்க இப்பதான் வந்தோம், சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டி கூட்டு போவாங்க. அப்போ ஹீரோயினும் பின்னாடியே போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நெக்லஸ் விழுந்திருக்கும்ல, அதை போய் எடுக்கிறதுக்காக சித்தி பொண்ணு போய் அந்த சீன்ல இருந்து அந்த எடுத்துட்டு வந்துருவா. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தாத்தா பாட்டி அப்புறம் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த டின்னர் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தாத்தா வந்து ரேண்டமா சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு கூட வந்து உங்களை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க. நிஜமா வீடியோ எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், ப்ளீஸ் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுங்க, மேபி அதுல க்ளூ ஏதாவது கிடைக்கலாம், எங்களுக்கு ஹிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாத்தாவும் போய் எடுக்க போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த நசீரையும் அந்த சித்தி பொண்ணு தான் காட்டுறாங்க. ஸோ நசீர் வந்து பேசுறான், நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து மறுபடியும் வந்து ஏதாவது பண்ணணும், அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த சித்தி பொண்ணுல, நீ ஹீரோ, உனக்கு வந்து ஹீரோ எதிரினா எனக்கும் நீ எதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இல்ல நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நசீர் வந்து அங்கிருந்து போயிடுவான். இங்க வந்து இவ வந்து பைத்தியக்காரி மாதிரி கத்துவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் இல்ல அந்த தாத்தா வந்து அந்த போன் எடுத்து வந்து காட்டுறாங்க ஹீரோ கிட்ட. ஸோ அப்போ வந்து 2 பேரும் வந்து ஹீரோயின் சேர்ந்து அந்த வீடியோ பாக்குறாங்க. வீடியோ பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. ஸோ அவ என்ன பண்றா, ஹீரோ கையை டைட்டா பிடிச்சிட்டு பாத்துட்டு இருக்கா. இதை வந்து நம்ம ஹீரோ பாக்குறான், நம்ம ஹீரோயினை பாக்குறான். லைக் அவ பயந்து பாக்குறத பாத்துட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் வருத்தப்படுறான். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோ பாக்குறப்போ ஹீரோயின் சொல்றா, இது ரொம்ப இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஹீரோல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அந்த வீடியோல, இங்க பாரு ஏதோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காட்டுறான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆயிட்டு ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. இங்க எபிசோட் 28 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 29 tomorrow நான் அப்லோட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேர் லைக் பண்ணுங்க. So see you in the next video. Bye bye.